இன்றைக்கி நம்ம வந்து சிக்கன் ஃப்ரை தாங்க செய்ய போகிறோம். அதாவது வில்லேஜ் ஸ்டைலில் தான் செய்ய போகிறோம். என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் தட்டிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிர்மலாஸ் கிச்சன். முதல்ல சிக்கன் எடுத்துக்கிறோம். 3/4 கேஜி சிக்கன் எடுத்துக்கிறேன் நான். இது வந்து மஞ்சத்தூள் போட்டு நல்லா வாஷ் பண்ணி ஒரு 3-4 தண்ணியில் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நான் வந்து இன்றைக்கி 3/4 கேஜி தான் எடுத்திருக்கேன். நான் வந்து இன்றைக்கி இந்த சட்டியில் தான் சிக்கன் ஃப்ரை பண்ண போகிறேன். இது வந்து வில்லேஜ் ஸ்டைலுன்றதுனால நான் வந்து இந்த சட்டி எடுத்திருக்கேன் இன்றைக்கி. இப்போ பாருங்கள், நான் வந்து 3/4 கேஜி சிக்கனை வந்து நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன் இல்லைங்களா. அதை நான் சேர்த்துக்கிறேன். ஃபஸ்ட்டு சேர்த்துட்டு இப்போ இது கூடவே மசாலாலாம் நம்ம சேர்த்துடலாம். இப்போ வந்து நான் 2 ஆனியனை வந்து பெரிய ஆனியனை வந்து நல்லா சாப் பண்ணி வச்சுருக்கேன். சாப் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை சேர்த்துடலாம். இப்போ வந்து இஞ்சி பூண்டை வந்து ஈக்குவல் குவான்டிட்டி எடுத்திருக்கேன் நான். அதையும் நம்ம வந்து சேர்த்துடலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு சேர்த்துடலாம். அதுக்கப்புறம் உப்பு சேர்த்துடலாம். அதுக்கப்புறம் 1 கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சு கொடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சிடுங்க. அப்போ தான் அந்த ஃப்ளேவர். வெங்காயம் இஞ்சி பூண்டெல்லாம் சேர்த்துட்டு நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்குறோம். நம்ம கை தான் யூஸ் பண்ண போகிறோம் இன்றைக்கி. நான் வந்து கை யூஸ் பண்ணி தான் மிக்ஸ் பண்ண போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் நல்லா பிசைஞ்சு கொடுத்துருங்க. ஒரு 30 செகண்ட்ஸ்க்கு அப்படி நல்லா பிசைஞ்சு கொடுத்துட்டா அந்த ஜூஸ் எல்லாம் அந்த சிக்கனில் இறங்கும். இப்போ பாருங்கள், நான் வந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து எண்ணெய் எடுத்திருக்கேன். அந்த எண்ணெயும் இதில் சேர்த்துட்டு நம்ம வந்து பச்சை மிளகாய் வந்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு 6-7 பச்சை மிளகாய் வந்து நான் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுவும் சேர்த்துடலாம். அதுக்கப்புறம் ஒரு கப் அளவுக்கு நான் வந்து தயிர் எடுத்திருக்கேன். அதுவும் சேர்த்துடலாம். அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் தனியா பொடி, 1 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர், அதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, இதுவும் சேர்த்துடலாம். அதுக்கப்புறம் இது கூடவே நம்ம கொத்தமல்லி ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி கட் பண்ணி வச்சுருக்கோம். அதையும் சேர்த்துடலாம் நம்ம. அதுக்கப்புறம் கொஞ்சமாக புதினா இலை சேர்த்துக்கோங்க. புதினா இலை வந்து ஆப்ஷனல் தான். அதுக்கப்புறம் நான் வந்து ஒரு 4-5 காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன், வரமிளகாய் எடுத்திருக்கேன். அதுவும் கட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஆல்ரெடி நம்ம வந்து உப்பு சேர்த்துருக்கோம் இதில், அதனால் உப்பு சேர்க்க தேவையில்லை. இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு ஒரு முறை காரம் எல்லாம் கரெக்டாக இருக்குதான்னு பார்த்துடுங்க. இப்போ வந்து நம்ம இந்த சட்டியில் தான் செய்ய போகிறோம். நம்ம வந்து இது அப்படியே தூக்கி ஸ்டவ்வில் வைக்க போகிறோம், கேஸ் ஸ்டவ்வில் வைக்க போகிறோம். இந்த சிக்கன் வந்து ரொம்ப ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம் நம்ம வந்து இன்றைக்கி மஞ்சள் தூள் சேர்க்கல. ஏன்னாக்கா நான் வந்து சிக்கன்லேயே மஞ்சள் பொடி போட்டு நல்லா கழுவிட்டு இருக்கிறேன். அதுவே கொஞ்சம் எல்லோயிஷ் கலராக தெரிந்து பாருங்கள். ஸோ அதனால் நான் வந்து மஞ்சள் பொடி சேர்க்கல நான். இப்போ வந்து நம்ம இதை வந்து கேஸ் ஸ்டவ்வில் வச்சு தண்ணி ஒரு 1/2 டம்ளர் தான் தண்ணி சேர்க்க போகிறோம். நம்ம தண்ணி சேர்த்துட்டு இதை வந்து நல்லா வேகிறதுக்கு விடலாம். இதில் வந்து நம்ம ஏதோ தாளிக்க போகிறதில்ல, அப்படியே தான் எல்லாம் ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து கேஸ் ஸ்டவ்வில் தூக்கி வைக்க போகிறோம். இந்த சட்டியோடு தூக்கி வைக்க போகிறோம் நம்ம அப்படியே. இப்போ பாருங்கள், நான் வந்து 1/2 டம்ளர் தண்ணி எடுத்திருக்கேன். அதை சேர்த்துலாம் நம்ம. சேர்த்துட்டு இதெல்லாம் கூட நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம். மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணலாம். உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்குதான்னு செக் பண்ணிக்கலாம். செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு மூடி போட்டு நம்ம வந்து குக் பண்ண போகிறோம். இப்போ நான் வந்து கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டேன். மூடியும் போட்டாச்சு. இது ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும். இது வந்து வேகட்டும். அதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணலாம். இப்போ பாருங்கள், நான் வந்து மூடி ஓப்பன் பண்ணிவிட்டேன். எவ்வளோ தண்ணி அதுலேயே வந்திருக்கு. சிக்கன்லேயே வந்து தண்ணி விடும். அதனால் நம்ம 1/2 டம்ளர் தண்ணி தான் சேர்த்துருக்கோம் நம்ம. இப்போ இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம். இது வந்து இது ஃபுல்லாக ட்ரை ஆகிற வரைக்கும் நம்ம இப்போ குக் பண்ண போகிறோம். இதை பார்த்தீங்களா எவ்வளோ தண்ணி வந்திருக்குன்னு. இது இன்னும் சிக்கனும் இன்னும் குக் ஆகலை. இது குக் ஆகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி செஞ்சு முடிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் ஒரு 5 நிமிஷம் நம்ம வந்து மூடி போட்டு வேக வைக்க போகிறோம். நான் மூடி போட்டுட்டு இப்போ வந்து 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நான் வந்து ஓப்பன் பண்ண போகிறேன். பாருங்கள், இப்போ வந்து சிக்கன் நல்லா வெந்துட்டு இருக்குது. இப்போ வந்து எண்ணெய் எல்லாம் மேலே வந்துட்டு இருக்குது. பார்த்தீங்களா, நம்ம ஊற்றின எண்ணெய் எல்லாம் மேலே வந்திருக்கு. இது இன்னும் நல்லா ஃப்ரை பண்ணி கொடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து இன்றைக்கி சிக்கன் ஃப்ரை தானே செய்கிறேன். அதனால் நான் இன்னும் நல்லா ட்ரை பண்ணி கொடுக்கணும். இந்த தண்ணியெல்லாம் ஃபுல்லாக வற்றிடணும். தண்ணியெல்லாம் வற்றுற வரைக்கும் நம்ம வந்து நல்லா ஃப்ரை பண்ணி கொடுத்துக்கிட்டே இருக்கலாம். இது வந்து ட்ரையாக தான் நான் செய்ய போனேன். இதுக்கு பேர் வந்து 1 பாட் சிக்கன் கூட சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னாக்கா இது வந்து நம்ம எல்லாம் ஒரே முறை மசாலா போட்டு வைக்கிறோம் இல்லைங்களா. பார்த்தீங்களா, இப்போ சிக்கன் வந்து நல்லா வெந்துட்டு இருக்குது. இன்னும் ஒரு 5-10 மினிட்ஸில் ஃபுல்லாக முடிஞ்சிடும். நம்ம குக் பண்ணி முடிச்சிடலாம். இப்போ பாருங்கள், இன்னும் கொஞ்சம் தண்ணி இருக்குது. அதையும் நம்ம வந்து நல்லா ட்ரை பண்ணி கொடுத்துடலாம் நம்ம.
இதே மாதிரி எல்லா பக்கமும் நம்ம வந்து ஃப்ரை பண்ணி கொடுக்கலாம். இது வந்து ஸ்டவ் மேலே வச்சே நம்ம வந்து ஃப்ரை பண்ணி கொடுக்கலாம். ஓப்பன் பண்ணி வச்சிடணும். இப்போ வந்து க்ளோஸ் பண்ணக்கூடாது. இப்போ பாருங்கள் ஆல்மோஸ்ட் முடிஞ்சிச்சு. இப்போ வந்து நான் கொத்தமல்லி தூவி கொடுக்குறேன். நான் கொஞ்சம் கொத்தமல்லி கட் பண்ணி வச்சுருக்கிறது வந்து தூவிடலாம் நம்ம. இப்போ இந்த சூட்லேயே வந்து சிக்கன் வந்து ஃபுல்லாகவே ட்ரை ஆகிடும். இப்போ வந்து வில்லேஜ் ஸ்டைலில் சிக்கன் ஃப்ரை வந்து ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு இன்னொரு பேர் கூட சொல்கிறாங்க. இதுக்கு வந்து 1 பாட் சிக்கன்னு சொல்கிறாங்க இதுக்கு பேர். ஸோ 1 பாட் சிக்கன்னே வச்சுக்கலாம் நம்ம. பார்த்திங்களா நான் வந்து சட்டியில் எவ்வளோ நல்லா சிக்கன் ஃப்ரை பண்ணியிருக்கிறேன். நான் வில்லேஜ் ஸ்டைல் சிக்கன் ஃப்ரை பண்ணியிருக்கேன். நீங்களும் ஒரு முறை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்து இது வந்து இது குழம்பா வேணும்னா இதில் வந்து நீங்கள் தக்காளியோ தேங்காவோ அரைச்சி நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ, பாய்.